அம்மாடி முல்ல அப்பா வாமா வாங்க மாப்பிள்ள வா கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் வாங்க வாமா வாமா வாங்க மாப்பிள்ள பார்வதி பார்வதி யார் வந்திருக்கா பாரு அம்மா வெளியேந்து வந்திருக்கோம்ல கை கால்லாம் அலம்பு ஷூ மறந்தே போயிட்டு வாங்க மாப்பிள்ள வந்து வரேம்மா கையை கழிட்டு வந்துடுறேன் எங்க வாங்க போங்க மாப்பிள்ள என்னங்க நீங்க நான் சொன்னேன்னு உனக்கு தெரியுமா யார் சொன்னா என்ன உன்னை பார்க்க வந்திருக்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம் தானே அம்மா என்னம்மா என்ன செய்யுது மாப்பிள்ள வாங்க உட்காருங்க அதை கொடுங்க இங்க வாங்க உட்காருங்க மா உடம்புக்கு என்ன நீ இப்படி எல்லாம் படுக்கிற ஆள் இல்லையே என்னாச்சுமா ஏன் இப்படி இருக்க எனக்கு ஒண்ணும் இல்லம்மா சும்மா தான் படுத்திருக்கேன் போய் சொல்லாதம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கஸ்தூரி அத்தாச்சுக்கிட்ட சொல்லிருக்க ஏன்ட்டு சொல்றதுக்கு உனக்கு என்ன ஐயோ அவகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் சொல்லிட்டாளா உங்ககிட்ட ஏமா நான் தான் உன்கிட்ட டெய்லியும் பேசிட்டு இருக்கேன்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன உனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா எனக்கு உடம்பு வலிக்குங்கிறா கை வலிக்குங்கிறா கால் வலிக்குங்கிறா எனக்கு என்னன்னே புரியல டாக்டர்கிட்ட போலாம் வாழ்னாலும் வர மாட்டேங்கிறா அப்பப்போ மூச்சு வாங்குது பாரு ஐயோ பார்க்க முடியலம்மா பாவம் டெய்லி அவஸ்தைப்படுறாம்மா அவ நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா நீங்களாவது ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லையா எங்க மாப்பிள்ள ஆஸ்பத்திரி கூப்பிட்டேன் வரமாட்டேன்ட்டா முல்லைக்கு ஃபோன் பண்ணலான்னு அதுக்கும் வேண்டான்ட்டா என்ன பண்ண சொல்றீங்க ஏமா இப்படி இருக்க இப்படி உன்னை என்னால பார்க்கவே முடியலம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஏங்க இவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்களேன் நீங்க வேண்டாம் நானே போறேன் இல்ல அம்மா பரவாயில்லம்மா ஷோ நீ முதல்ல உட்காரு பார்வதி நான் பாத்துக்கிறேன் நீ உட்காரு பார்த்தே முல்ல இப்படி தாமா எப்ப பாரு தலை சுத்துதுன்னு படுத்தே கிடக்குறா அத்தாச்சி சொல்லும் போது கூட இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் நினைக்கல என்னம்மா நீ முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோம் மா எந்திரி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா பார்வதி பிள்ளைங்க சொல்றதையாவது கேளு சும்மா பழைய மாதிரி இருந்து அடம் பிடிக்காத உடம்பு முடியல உனக்கு இந்த பாரு அடம் பிடிச்சேன்னு எனக்கு பயங்கரமா கோவம் வரும் பாத்துக்க இங்கே எதுவும் ஆட்டோ கிடைக்குமா நீங்கள் 3 பேரும் ஆட்டோவில் வந்துட்டீங்கன்னா நான் பின்னாடியே வண்டியில் வந்துடுவேன் மாப்பிள்ள இருங்க நான் போய் பிடிச்சிட்டு வரேன் மாமா நீங்கள் இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் இல்லை மாப்பிள்ள இங்கே ஸ்டாண்டில் ஆட்டோ எதுவுமே இப்போ நிற்கிறது இல்லை வழியில் போகிற ஆட்டோவை தான் பிடிக்கணும் நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்பா அதான் ஆட்டோக்காரர் நம்பர் உங்ககிட்ட இருக்குமே ஃபோன் பண்ணுங்களேப்பா ஆமால மறந்தே போச்சு எடுக்க மாட்டுக்காமா நான் வேணும்னா கார் கொண்டு வர சொல்லட்டுமா ஜீவான்ட்ட சொல்லி அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல மா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா ஏங்க கார் தான் திருச்சி போயிருக்குல்லங்க 1 வாரம் ஆகும்னு அப்பவே ஜீவா மாமா சொன்னாங்கல்ல பெரிய மாமா சொன்னப்ப நீங்க கேட்கலையா ஆமா இல்ல ஏங்க ஆம்புலன்ஸ் வேணா கூப்பிடலாமா ஐயோ ஒண்ணு இல்லாததுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எதுக்குமா என்ன நோயாளி ஆக்குற வண்டியில் உட்காருவாங்களா உட்காருவா தலை ஏதாவது சுத்துமா இல்ல அவ படுத்துட்டு எந்திரிச்சா அந்த நேரத்துல மட்டும் தலை சுத்துதான் அதுக்கப்புறம் தலை சுத்தல அப்படித்தானே பார்வதி ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லைங்க மா நீ சும்மா இருமா நாம வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டா என்ன வண்டியில எப்படிங்க எல்லாரும் போக முடியும் எல்லாரும் போகணுமா நான் கூட்டிகிட்டு போனால் போதாதா இல்லை இப்போ வண்டி எதுவும் கிடைக்கலையே நானே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் சரிங்க அம்மா எந்திரி ஹாஸ்பிட்டலுக்கு போ இவங்களோட வண்டியில போயிட்டு வா மருமகன் கூட ஒரே வண்டியிலையா நல்லாவா இருக்கும் பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்க ஆமா மருமகன் கூட வரிஞ்சு கட்டிட்டு சண்டை போடுறது மட்டும் உனக்கு இனிக்கும் வண்டியில போறது கசக்குதா ஏய் கிளம்பு முதல்ல
இல்லை பயப்படாதீங்க, நான் மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். மா எந்திரிம்மா போலாம். வா எந்திரி. பாத்து. வேண்டான்னு சொன்ன விடுறீங்களா? நான் போய் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா வா. பார்த்து பார்த்து போ. அம்மாவுக்கு தண்ணி மற்ற தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிரு. சரிங்க. அந்த சைடு மாட்டியா? மாஸ்க் கழட்டவே கூடாது சரியா? மாப்பிள்ள போயிட்டு வரமுல்ல. பார்த்து போயிட்டோம். வரேங்க. பார்த்துக்கோமா. பத்திரங்க. போலாமா? போலாம். அந்த கம்பியை பிடிச்சிக்கோ. ஆ வாமா. வாமா அம்மாடி இப்படி உட்காரு. அம்மாடி பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு யாராவது சொன்னாங்களா இல்ல நீயா பார்க்கலான்னு வந்தியா? கஸ்தூரி அத்தாச்சி தான் சொன்னாங்கன்னு சொன்னல. ஏன்பா நீங்களாவது ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல. அது இல்லம்மா, இந்த மாதிரி ஊரடங்கு நேரத்தில் 1 மணி வரைக்கும் தானே கடை இருக்கு. 1 மணிக்கு மேலே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடுவார். இவ்வளோ நாளாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கடைன்னு கடையிலே கிடந்தாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த நேரத்தில் எதுக்கு தொந்தரவு பண்ணுன்னு சொல்லி தான் உங்கள் அம்மா வேண்டான்ட்டா. அம்மாவை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குப்பா. அவளுக்கு எப்படி முடியாம இருக்கு பாத்தீங்களா? பாவம்ப்பா அம்மா. அதான் நீ வந்துட்டே இல்லம்மா, எல்லாம் சரியா போயிடும். ஆனா ஒண்ணுமா, மாப்பிள்ளை வந்து இப்படி சட்டுன்னு பைக்கில் உட்கார வச்சு கூட்டு போவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாவுக்கு முடியல, நான் போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு தான்ப்பா கேட்டேன். ஆ, அவளே தான் நானும் கூட வரேன்னு சொல்லி வந்துட்டாங்க. நீ கவனிச்சியா? உங்க அம்மாவும் ஒன்றும் சொல்லாம ஏறி உட்காந்து போயிட்டா பாரு. அவரு உங்க அம்மா கிட்ட சரியா பேச மாட்டாரு. ஏன்னா உங்க அம்மா குணம் அப்படி. இவளும் அவர் மூஞ்ச பார்த்தே பேச மாட்டா. ஆனா பாரு, ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறி போச்சு. அதாம ஆச்சரியமா இருக்கு. அவளுக்கு அம்மா மேல வருத்தம் கோவம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லப்பா. அம்மாவுக்கு அவளை பிடிக்காது, அதனால அவ ஒதுங்கி நிப்பா, அவ்வளவுதான். ஏம்மா, அது எனக்கு தெரியாதா? நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? இவ அம்மாவை வண்டியில வச்சு பத்திரமா கூட்டிட்டு போகும்போது நான் அதை தான்ப்பா நினைச்சேன். ஆனா அந்த கஸ்தூரி அத்தாச்சி அப்படி பேசினா, ஆனா இவங்க சொந்த அம்மா மாதிரி அப்படி கூட்டிட்டு போறா. என்னன்னு தெரியலப்பா, எனக்கு அழனும் போல இருக்குப்பா. கலட்டாதீங்க. வீட்டுக்கு போகிற வரையும் கையை முகத்துக்கிட்ட கொண்டு போகாதீங்க. என்னமோ தெரியல, இதை போட நல்லாவே இல்லை. என்னவோ மூஞ்சியில் எதுவோ ஒன்று புதுசாக முளைச்ச மாதிரியே இருக்கு. மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. தண்ணி எதுவும் வேணுமா? கொஞ்சம் தாகமாக தான் இருக்கு. இருங்க. இந்தாங்க. நீங்களும் உட்கார வேண்டியதானே? இல்லை, இருக்கட்டும். நீங்கள் இருங்க, நான் டாக்டர் எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டு வந்தேன். சரி. வந்துட்டாங்களா? வாங்க போய் பார்ப்போம். இது இருக்கட்டும், நீங்கள் வாங்க. என்ன ப்ராப்ளம்? இல்லை, உடம்பு ஒரே வலின்னு சொல்கிறாங்க, களைப்பாக இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. உங்க பேர் என்னம்மா? பார்வதி. வயசு என்ன ஆகுது? 56. காய்ச்சல் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லை. ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு அசதி. ஒரு வேலையும் செய்ய முடியல. மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. படபடன்னு வருது. நல்ல தலைவலி வேற. சுகர் பிபி ஏதாவது இருக்கா? தெரியலையே. செக் பண்ணி பார்த்துருவோம்.
என்ன பிபி இவ்ளோ இருக்கு? பிபி பாத்தீங்களா? 230 இருக்கு. அது அதிகமா டாக்டர்? ரொம்ப அதிகம். ஆமா, நீங்க யார் இவங்களுக்கு? அது என் மருமகன் தான் இவரு. ஏன் இப்படி மூச்சு வாங்குது? எப்பவுமே இப்படிதானா? ஆமா டாக்டர், கொஞ்ச நாளாவே எனக்கு இப்படிதான் இருக்கு. மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கு. நான் சில டெஸ்ட் எல்லாம் எழுதி தரேன், அதெல்லாம் எடுத்துருங்க. சரி டாக்டர். டெஸ்டா? ஐயோ, எதுக்கு? என்ன டெஸ்ட்? பிபி இவ்ளோ இருக்கு, மூச்சு வேற வாங்குது. இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் இங்கே எடுத்துடலாமா? இங்கே எடுத்துக்கலாம். ஆ டாக்டர், என்ன டெஸ்ட்? எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, சின்ன டெஸ்ட் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துடுறேன் டாக்டர். சரிங்க. உட்காருங்க. அம்மா, அதுல என்ன எழுதியிருக்காங்க? எனக்கு என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இருக்காது. கொடுங்க சார். பார்வதி நீங்க தானே? நீங்க மட்டும் உள்ள வாங்க. போங்க. உட்காருங்க. என்ன சொல்றாங்க? எதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ஒன்றும் இருக்காது, உட்காருங்க. சார், டெஸ்ட்டுக்கு பணம் கட்டணும், நீங்க வாங்க. ஆ வரேன், வந்துடுறேன். ம். சார், இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. ஆ பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் சாம்பிள் கொடுத்துருங்க. சரி. இல்லை, எதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம்? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த டெஸ்ட் எல்லாம். ஓ, எப்போ ரிசல்ட் தெரியும்? பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் மட்டும் லேட் ஆகும், மற்றதெல்லாம் உடனே கொடுத்துருவாங்க. சரி. நீங்க வெயிட் பண்ணி டாக்டரை பார்த்துட்டு போங்க. டோட்டலா எல்லா டெஸ்ட்டுக்கும் சேர்த்து 8000 ஆகுது. கவுண்டர்ல பே பண்ணிடுங்க. சரிங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். பார்வதின்னு டெஸ்ட் ஒரு எடுத்தோம். நிமிஷம். ஆ 8000 சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிசிப்ட் தரேன். ம் என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைன்னா எதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம்? இல்லை, நல்லா இருக்கவங்களையும் இப்படி அடிக்கடி டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த அம்மா எதையோ பார்த்துட்டு பிபி அதிகமா இருக்குன்னு சொன்னாங்களே. ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, நீங்கள் பாட்டுக்கு எதுவும் பயப்படாதீங்க, எதுவுமே இல்லை. எனக்கு என்ன, உள்ள சந்தோஷமா இருக்கிறத கொஞ்ச நாள் பார்த்துட்டு அவளுக்கு பிள்ளைங்க பிறக்கிறத என் கண்ணால பார்த்துட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன்.
அதுக்கு மேல எனக்கு எந்த ஆசையும் இல்லை. நான் அதுவும் பண்ணாம போயிட்டா என் பிள்ளை அனாதை ஆயிடும். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அத்தை, அழாதீங்க. அதான் ஒன்றும் ஆகாதுன்றல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சும்மா ஏதோ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கே எப்படி அலறீங்க? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அத்தைன்னு நான் சொன்னீங்க. இப்பதான் 1.5 வருஷம் கழிச்சு முதல் தடவையா என்ன அத்தைன்னு சொல்லியிருக்கீங்க. என்னப்பா இவ்வளவு நேரம் ஆகுது? அது ஆஸ்பத்திரியில் கூட்டமாக இருக்கும்லம்மா, அதனால கூட இருக்கலாம். இருக்கும்பா, அதுவும் இந்த நேரத்துல. ஏம்மா, ம்? நீ இப்போதானே இந்த வீட்டுக்கு முதல் தடவை வர்ற? ஆமாப்பா, ஆனா எனக்கு நம்ம வீடு தான் பிடிச்சிருக்கு. எப்படா நம்ம வீட்டுக்கு போவோன்னு இருக்கு. கூடி சீக்கிரத்தில் போயிடலாமா? ம். அது முன்னாடி இருந்த வீட்டில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்துச்சா, பூச்சிப்பட்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வீட்டை மாற்றி இங்கே வந்துட்டோம். அப்பா, நம்ம வீட்டை எவ்வளவு பணம் இருந்தா திருப்ப முடியும்பா? அது என்னம்மா, கொஞ்சம் தான் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட நீங்க கொடுத்த நகையெல்லாம் அப்படியே இருக்குப்பா. நான் வேணா அதை கொடுக்கவா? ஏம்மா, நான் வீட்டை திருப்பி உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடுக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நகையை வித்து எனக்கு கொடுக்கணுங்கிற. போமா. இல்லப்பா. என்ன நொல்லப்பா, நீ நீ எதுவும் பேசாத. பேசாம மாப்பிள்ளைக்கு போன போட்டு என்னாச்சுன்னு மட்டும் கேளு. பெரிய மனுஷி. ம், போ. சரிங்கப்பா. யாரு? முல்லையா உங்க அப்பாவா? முள்ளதான். நினைச்சேன் காணுமேன்னு தேடி இருப்பாங்க. நான் வேணா பேசட்டுமா? ஆ, இல்லை வேண்டாம். நான் பேசினா எதையா சொல்லி அழுது தொலைச்சிருவேன். நீங்களே பேசுங்க. அலற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையே. சரி, நானே பேசுகிறேன். ஹலோ. ஹலோ. ஆ, சொல்லு. ஏங்க, எங்கங்க இருக்கீங்க? இங்கே தான், ஆஸ்பத்திரியில். என்னாச்சுங்க? ஏன் இவ்வளவு நேரம்? ஆ, இல்லை, இங்கே கொஞ்சம். ஏங்க, என்னாச்சுங்க? சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? ஏங்க, அம்மாக்கு எதுவும் சரியில்லையா? எங்க இருக்கா அம்மா? ஏய், இரு, ஏன் பதற? ஒன்றும் இல்லை. இல்லங்க, நீங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க இன்னும் காணோம். ஒரு ஃபோன் கூட பண்ணல. சரி, அம்மா எங்கன்னு சொல்லுங்க. அவங்க இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஒன்றும் இல்லை. அது டாக்டர் இன்னும் வரல. அவங்கள பார்க்க தான் உட்காந்துருக்கோம். ஓ, டாக்டர் வரலையா? ஆ, ஆமாம், டாக்டர் இன்னும் வரலை. அங்க நேரம் ஆனதும் நானும் அப்பாவும் இங்க பயந்துட்டோங்க. நீங்க கூட ஒரு ஃபோனும் பண்ணல. பயப்படாமல் நிம்மதியாக இருங்க, புரியுதா? நான் கூட்டிகிட்டு வரேன். ம், சரிங்க. ஏங்க, அம்மா பக்கத்துல இல்லையா? இங்கே தான் இருக்காங்க. பேசணும்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வந்தேன். ஓ, அம்மா கூட பேசுனீங்களா? புரியல. இல்ல, நீங்க அம்மாவோட பேசினதே இல்ல. இப்ப இவ்வளவு நேரமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிய, அதான் அம்மாவோட ஏதாவது பேசுனீங்களான்னு கேட்டேன். ஆமாம், பேசுறதுக்கு தான் இங்கே வந்தோம் பாரு. இல்லங்க, அம்மாவும் உங்களோட பெருசா பேசாது. பேசாம நானும் வந்திருக்கலாமோ? அது சரி. ஏங்க, பார்த்து பத்திரமா வண்டியில கூட்டிட்டு வாங்க. பழைய கோவத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க அம்மாவை தள்ளி விட்டுறாதீங்க. சரி, நாங்கள் டாக்டரை பார்த்துட்டு உங்கள் அம்மாவை பத்திரமா, ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு வரேன். போதுமா? கவலைப்படாதீங்க. சரிங்க, வச்சிருவா.
மாப்பிள்ள நாம தான் டாக்டரை பார்த்துட்டோமே. அது மறுபடியும் பார்க்கணும்ல. முல்லைக்கிட்ட ஏன் டாக்டரை இன்னும் பார்க்கலன்னு சொன்னீங்க? அது டெஸ்ட்டு அது இதுன்னு சொன்னால் அவள் ரொம்ப பயப்படுவா. அதான் அப்போ பயப்படுற மாதிரி டெஸ்டா அது? இங்கேருந்து சொன்னால் என்னன்னு புரியாமல் குழப்பிக்குவா, பயப்படுவா. அதான் அப்படி சொன்னேன். அதுவும் சரிதான். கடவுளே, என் முல்லையோட பிள்ளைங்கள 2-3 வயசு வரை வளர்க்குற வரைக்குமாவது நான் உயிரோட இருக்கணும்.